ஆனால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது பிறப்பின் அடிப்படையில் தான் ஒருவர் ராவுத்தராக, லெப்பையாக, மரக்கையாராக இருந்தால் இந்த 3.5% இடஒதுக்கீடை பெற முடியும். புதிதாக ஒருவர் இஸ்லாத்திற்கு வருவார் என்றால் அவர் இந்த இடஒதுக்கீடை பெற முடியாது என்றால், அப்போ பிறப்பின் அடிப்படையில் சாதி இல்லை, அது தேவையில்லை என்றுதான் இஸ்லாத்துக்கே வருகிறாங்க. இங்கு வந்தும் அதே சாதிகள் இருக்கிறது, அதே சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு பெற முடியும் என்றால் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது. ஒருவர் முஸ்லீம் என்று சொல்லுவதற்கே தகுதியற்றவராக மாறிவிடுகிறார். அதனால உடனடியாக தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முஸ்லிம்களுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிற 3.5% உள் இட ஒதுக்கீட்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இதுல அடிப்படையில் சில விஷயங்களை ஊடகத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு நான் விளக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்த உடனேயே பாசிச பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முனைகிறது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தையும், நீதி அரசர்களுடைய தனிப்பட்ட பெயரை குறிப்பிட்டு அவர்களுடைய சாதியை குறிப்பிட்டு இந்த தீர்ப்பை வழங்கிய நீதி அரசர்களை பற்றியும் தவறான விமர்சனங்களை இஸ்லாமியர்கள் மத்தியிலே விதைத்து தேவையற்ற போராட்டத்தை இன்றைக்கு டிஎன்டிஜே என்கிற அமைப்பு நடத்துகிறது. அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ போன்றவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்து அடுத்தடுத்து போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. ஏற்கனவே இஸ்லாமியர்களை மத்திய அரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தேவையற்ற அச்சத்தை இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் விளைவித்துக் கொண்டிருக்கும் பொழுது புதிதாக மீண்டும் இது போன்ற பதட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு அடிப்படையில் ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஜூன் 25 நீதியரசர்கள் சொன்ன தீர்ப்பு இன்றைக்கு அவர்கள் புதிதாக சொன்ன தீர்ப்பு இல்லை. 1952 சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, இந்து மதத்திலிருந்து ஒருவர் இஸ்லாமிய மதத்தை தழுவுவாரேயானால் ஜஸ்ட் ஏ முஸ்லிம், அவர் வெறும் முஸ்லீமாக கருதப்படுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் முன்னால் எந்த சாதியில் இந்து மதத்திற்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் பி.பி. பாலாஜி அவர்களும் தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். 2024 திமுக ஆட்சியில அவர்கள் ஜிஓ 1 பாஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எஸ்சி, பிசி, எம்பிசி போன்று இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினால் இங்க அவர்களுக்கு இடஒதுக்கீட்டு பலனை கிடைக்கும் விதமாக அவர்களை இந்த 7 சாதியினர் என்று குறிப்பிடுற 7 பிரிவுகள் இருக்காங்கல்ல, ராவுத்தர், மரக்கியார், லப்பை, தக்கானின், இந்த பிரிவுகள்ல ஒன்றாக அவர்களை கருதி கொள்ள வேண்டும். அப்ப மத மாற்றத்தை அரசே ஊக்குவிக்கிறதா என்ற கேள்வியை நாங்க எழுப்புறோம். இஸ்லாமிய நம்பிக்கைக்கு ஒருவர் வருவார்னா ஏக இறை கொள்கை பிடிச்சிருக்கு, வணக்க வழிபாடு முறை பிடித்திருக்கிறது, இங்க சாதி இல்ல, எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூக நீதி இருக்கிறது என்று ஒருவர் இஸ்லாத்தை தழுவினால் அதை வரவேற்கலாம். ஒரு அரசு மத மாற்றத்திற்கு தூண்டும் விதமாக இங்கே 3.5% இடஒதுக்கீடு கிடைக்கும், அதனால இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வரலான்ற அடிப்படையில் 2024 போட்டிருக்கிற அந்த அரசினுடைய ஜீவோவை இன்றைக்கு நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. ஆனா இந்த உண்மை தெரியாம இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் பறித்து விட்டது, மத்திய பாஜக அரசு பறிக்க தூண்டுகிறது என்று தவறான முறையில் நினைக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு என்று மதத்தின் அடிப்படையில ஒரு காலத்திலும் இடஒதுக்கீடு தர முடியாது. அது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு சலுகை வழங்கப்படல. பிசி அப்படின்னு சொன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையில இஸ்லாமியர்களுக்கு எல்லா இடஒதுக்கீடும் கிடைக்கும். அது எந்த அடிப்படையில? குறிப்பா ஒரு அரசு, குறிப்பா தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்யணும்னா, அவருடைய கல்வியில பொருளாதாரத்தில் முன்னேற்பாடு செய்யணும்னா, அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சரியான திட்டங்களை, பொருளாதார திட்டங்களை, அரசு கொடுக்கக்கூடிய லோன் போன்ற விஷயங்கள்ல முன்னுரிமை கொடுத்தால் அது பயனுள்ளதாக இருக்குமே தவிர, அரசியல் அமைப்புக்கு எதிராக இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக வெளிப்படையாக மத மாற்றத்திற்கு ஊக்குவிக்கும் விதமாக யார் வேண்டுமானாலும் இஸ்லாமிய மதத்தை தழுவினா 3.5% இடஒதுக்கீடு கொடுப்போம் என்பது இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பானது. நீதி அரசர்கள் சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இந்த இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை தவறாக இங்கு வழி நடத்துகிறார்கள், தேவையற்ற முறையில மத்திய அரசுக்கு எதிராக, நீதிமன்றங்களுக்கு எதிராக, நீதி அரசர்களுக்கு எதிராக பேச வைக்கிறார்கள். இது தேவையற்ற வன்முறையை ஏற்படுத்தும், இஸ்லாமியர்களுக்கு புரிதல் இல்லையோ என்று வெகுஜன இந்து மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். அதனால இந்த மாதிரியான போராட்டங்களில் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக கடந்த காலத்துல போராடியவர்கள்ல இன்றைக்கு குறிப்பா முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து
தாவேக ஆட்சியில் இருக்கிற சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் சொல்றாரு 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு பத்தல. ஏன்னா இந்த இஸ்லாமிய சமூகம் 7-8% தமிழகத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த 3.5% உயர்த்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்கிட்ட கோரிக்கை வைப்போம்னு சொல்றாரு. இது முன்னுக்கு பின் முரண்பாடா இல்லையா? 3.5 இருக்கிற இஸ்லாமியர்களுக்கே பத்தல அப்படின்னா புதுசா இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்காக மதம் மாறி ஒருவர் வருவார்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் தான், அவங்களுக்கு எப்படி பத்தும்? இருக்கிறவங்களுக்கே பத்தல. அப்ப இருக்கிறவர்களுக்கே பத்தலன்னு எக்ஸ்ட்ரா வேணும்னு கோரிக்கை வைக்கிறார். அது சட்டப்படி தப்பு. ஆனா அவர் கோரிக்கை வைக்கிறாருன்னா இப்ப மதமாற்றத்தை எப்படி இவங்க ஆதரிக்கிறாங்க? மதம் மாறி ஒருத்தர் இஸ்லாத்திற்கு வருவார்னா இங்க பரம்பரையா இருக்கிற முஸ்லிம்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்காது, அதனுடைய பயன் கிடைக்காது. அப்போ வாக்கு வங்கிக்காக முஸ்லிம்களை திசை திருப்பும் விதமா ஒரு பக்கம் 3.5% அதிகமாக்கணும்ன்ற ஒரு ஏமாற்று வேலை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் 3.5% சாதியின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு சாதியின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம். இப்ப குறிப்பிட்ட 7 பிரிவுல தான் இடஒதுக்கீடு கிடைக்கும்னா மற்றவர்கள் உயர்ந்தவர்களா? அப்ப உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லைன்னு இன்றைக்கு இஸ்லாமிய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வெளியில பிரச்சாரம் செய்யும் பொழுது ஏன் இரட்டை வேடம் போட்டு நீதியரசர்கள் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கிறோம். 3.5% முஸ்லிம்களுக்கான தனி உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடை உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். எல்லோருக்கும் சமூக நீதியை உருவாக்க வேண்டும். இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக தாவேக அரசு தவறான முறையில் செல்லக்கூடாது என்பதை ஊடகத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலும் தெளிவாக இது சம்பந்தமாக நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நாங்க உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் போவோம், இல்ல கூடுதல் நபர்களை கொண்ட பெஞ்சில் நாங்க விசாரிக்கிறதுக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும்னா அவருக்கு இஸ்லாமிய புரிதல் இல்லாம இருக்கலாம். ஆனா சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கிற ஷாஜகான் அவர்களுக்கு இஸ்லாமியர் தானே, அவருக்கு இஸ்லாமிய சட்டம் தெரியும்ல. ஒருவர் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு வந்துவிட்டால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கருப்பனா சிவப்பனா பார்க்க கூடாது, அவர் உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா பார்க்க கூடாது. இஸ்லாத்தில் எல்லோரும் சகோதரர்கள் அப்படின்றதா அந்த நம்பிக்கை. அதுக்கு தானங்க இந்து மதத்திலிருந்தே பல பேர் கடந்த காலத்துல வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அடக்குமுறையில் வந்தாலும் பல பேர் இஸ்லாத்தில் ஒரு சரியான சமத்துவம் இருக்கு, சகோதரத்துவம் இருக்குன்னு வராங்க. அதுதான் இஸ்லாமிய சிறப்பு என்று பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இந்த 3.5% இடஒதுக்கீடு என்ன சொல்லுதுன்னா, பிறப்பின் அடிப்படையில் உங்களுக்கு தக்கானியா இருக்கணும், ராவுத்தரா இருக்கணும், லப்பையா இருக்கணும், அப்பதான் கிடைக்கணும். அப்ப சாதி இந்துக்கள் இருக்கிற சாதி தான் இஸ்லாத்திலும் இருக்குன்னா சாதியின் அடிப்படையில் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திரு நிர்மல்குமார் அவர்களுக்கு சட்டம் தெரியாது, அதாவது இஸ்லாமியருடைய நம்பிக்கை தரப்பட்ட சட்டம் தெரியாது. அவரு வழக்கம் போல திமுக ஆட்சியில் எப்படி வாக்கு வங்கி அரசியல் பண்ணுகிறார்களோ அது மாதிரி இவர்கள் அப்பீலுக்கு போறாங்க. இவர்கள் அப்பீலுக்கு போனாலும் அது சட்டப்படி நிற்காது. முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்கு தாவேக அரசு முயல்கிறது என்பதை எங்களுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தாவேக அரசு இப்ப மேல்முறையீடு போயிருக்காங்க. இந்த விவகாரத்தையும் நாங்க மேல்முறையீடு பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சில அமைப்புகள் இந்த விவகாரத்துல நீதிபதிகளுக்கு எதிராக பல கருத்துக்கள் சொல்றாங்க. அதை எப்படி சார் பார்த்துக்கலாம்? நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது என்றால் அந்த தீர்ப்பை விமர்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் கடந்த காலத்திலும் இருக்கிறது, நிகழ்காலத்திலும் இருக்கிறது. அதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கலங்க. ஆனால் நீதியரசர்கள் யார் தீர்ப்பு சொல்லுகிறார்களோ அவர் பிராமணர் என்று சொல்லுவது, அவருடைய பெயரை சுட்டி காட்டுவது, அவருடைய சமூகத்தை அசிங்கப்படுத்துவது, ஏதோ பிராமணர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்பது போன்று திட்டமிட்ட ஒரு மாயையை இந்த தமிழகத்தில் ஏற்படுத்துவது, பிராமண எதிர்ப்பு என்கிற ஒரு தீய அரசியலை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களையும் அந்த அரசியலில் உட்புகுத்துவது என்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை இஸ்லாமியர்கள் யாரும் தடுக்கல. தடுத்தது யாரு? வக்ஃபு வாரியம் என்கிற அமைப்பு தான் தடுக்கிறது. வக்ஃபு வாரியம் தடுப்பதற்கு உரிமை இருக்கா? கிடையாது. ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். வக்ஃபு வாரியம் என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது. அப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான ஒரு வாரியம் 2000 ஆண்டுகள் இந்துக்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை அழிப்பதற்கு முயல்கிறது என்றால் அதை திமுக ஆட்சி எப்படி தடுத்ததோ அதே வேளையை தாவேக ஆட்சி செய்கிறது என்றால் இந்துக்களுடைய புனிதமிக்க உணர்வுகளை அவர்கள் துண்டாடுகிறார்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. எங்களை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் யாரும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்கல. ஏன்னா தீபம் என்பது எல்லா மதங்களிலுமே போற்றக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டு முறைதான. தீபம் என்பது ஏதோ இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது.
கிறிஸ்துவர்களும் தீபத்தை மெழுகுவர்த்தி ஏற்றி தான் வந்து அவங்களுடைய கர்த்தருக்கு முன்னால வைத்து, மேரி மாதாவுக்கு முன்னால வைத்து வணங்குகிறார்கள். திருக்குரான் சொல்லுகிறது, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், இறைவன் என்பவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஜோதியாக இருக்கிறான்னு. அப்ப ஜோதி வடிவானவன் என்ற இந்த கோட்பாடு எல்லா மதங்களிலும் இருக்கும் பொழுது வேண்டுமென்று ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது, அங்க போனா வன்முறை வரும் என்று திட்டமிட்டு திமுக எப்படி முஸ்லீம் ஓட் பேங்குக்காக ஒரு அரசியல் செய்ததோ அதை இன்றைக்கு தாவேகாவும் அதனுடைய அமைச்சர் நிர்மல்குமாரும் செய்வாரனால் அது கண்டிக்கத்தக்கது. இந்துக்களுடைய புனிதமிக்க உரிமைகளை பாதுகாக்க உண்மையாக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து நாங்கள் கடந்த காலத்தில் போராடி இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் கடந்த காலத்துல திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறோம், பலமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் மத நல்லிணக்கத்திற்காக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற போராடுவோம். தாவேக அரசு திமுகவுடைய பேஸ்ட் காப்பின்னு சொல்லக்கூடிய அது மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடாது. திமுகவுடைய பினாமியாக தாவேக அரசு செயல்படக்கூடாது. எல்லா மதத்திற்கான உரிமைகளை வழங்க வேண்டும். எப்படி இஸ்லாமியர்களை சாதி ரீதியாக பிரித்து இழிவுபடுத்துவது தவறோ அதனால் உள்ஒதுக்கீட்டு 3.5% இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோமோ அதே போன்று பன்னெடுங்காலமாக திருப்பரங்குன்றத்தின் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை ஆங்கிலேயர் ஆட்சிகளில் தான் அதை அகற்றினார்கள். இப்போ நடக்கிறது ஆங்கிலேய ஆட்சி கிடையாது, இது ஜனநாயகத்தின் ஆட்சி. இந்துக்களுக்கு மீண்டும் அந்த உரிமையை வழங்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வரிடத்தில் கோரிக்கை நாங்க மாவட்ட ஆட்சியரின் தரப்புல டிஆர்ஓ அவர்களிடத்துல கொடுத்திருக்கிறோம். தமிழக முதல்வரிடத்தில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 3.5% இடஒதுக்கீட்டை ஏன் ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களை விரிவாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி இல்லை என்றால் மக்கள் மன்றத்தில் சென்று தாவேக ஆட்சியும் திமுகவை போன்று முஸ்லீம்கள் வாக்கு வங்கிக்காக இஸ்லாத்திலும் சாதிய பிரிவுகள் இருக்கிறது, உயர்வு தாழ்வு இருக்கிறது என்பதை இவர்கள் ஒப்புக்கொண்டு இஸ்லாமியர்களை சீரழிப்பது அல்லது இஸ்லாமியர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக செயல்படுவது என்ற கோட்பாட்டை வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்கிறார்கள் என்று நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் கொண்டு போய் பிரச்சாரம் செய்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தாவேக அரசு இருக்கிறது என்பதை நிலைநாட்டுகிறோம். நன்றி. லெப்பையாக மரக்கையாராக இருந்தால் இந்த 3.5% இடஒதுக்கீடை பெற முடியும். புதிதாக ஒருவர் இஸ்லாத்திற்கு வருவார் என்றால் அவர் இந்த இடஒதுக்கீடை பெற முடியாது என்றால் அப்ப பிறப்பின் அடிப்படையில சாதி இல்லை, அது தேவையில்லை என்றுதான் இஸ்லாத்துக்கே வருகிறாங்க. இங்கு வந்தும் அதே சாதிகள் இருக்கிறது, அதே சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு பெற முடியும் என்றால் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது. ஒருவர் முஸ்லீம் என்று சொல்லுவதற்கே தகுதியற்றவராக மாறிவிடுகிறார். அதனால உடனடியாக தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முஸ்லிம்களுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிற 3.5% உள் இட ஒதுக்கீட்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இதுல அடிப்படையில் சில விஷயங்களை ஊடகத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு நான் விளக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்த உடனேயே பாசிச பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முனைகிறது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தையும், நீதி அரசர்களுடைய தனிப்பட்ட பெயரை குறிப்பிட்டு அவர்களுடைய சாதியை குறிப்பிட்டு இந்த தீர்ப்பை வழங்கிய நீதி அரசர்களை பற்றியும் தவறான விமர்சனங்களை இஸ்லாமியர்கள் மத்தியிலே விதைத்து தேவையற்ற போராட்டத்தை இன்றைக்கு டிஎன்டிஜே என்கிற அமைப்பு நடத்துகிறது. அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ போன்றவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்து அடுத்தடுத்து போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. ஏற்கனவே இஸ்லாமியர்களை மத்திய அரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தேவையற்ற அச்சத்தை இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் விளைவித்துக் கொண்டிருக்கும் பொழுது புதிதாக மீண்டும் இது போன்ற பதட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு அடிப்படையில் ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஜூன் 25 நீதியரசர்கள் சொன்ன தீர்ப்பு இன்றைக்கு அவர்கள் புதிதாக சொன்ன தீர்ப்பு இல்லை. 1952 சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, இந்து மதத்திலிருந்து ஒருவர் இஸ்லாமிய மதத்தை தழுவுவாரேயானால் ஜஸ்ட் ஏ முஸ்லிம், அவர் வெறும் முஸ்லிமாக கருதப்படுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் முன்னால் எந்த சாதியில் இந்து மதத்திற்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் பி.பி. பாலாஜி அவர்களும் தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். 2024 திமுக ஆட்சியில அவர்கள் ஜிஓ 1 பாஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எஸ்சி, பிசி,
எம்பிசி போன்று இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினால் இங்க அவர்களுக்கு இடஒதுக்கீட்டு பலனை கிடைக்கும் விதமாக அவர்களை இந்த 7 சாதியினர் என்று குறிப்பிடுற 7 பிரிவுகள் இருக்காங்கல்ல, ராவுத்தர், மரக்கியார், லப்பை, தக்கானின், இந்த பிரிவுகள்ல ஒன்றாக அவர்களை கருதி கொள்ள வேண்டும். அப்ப மத மாற்றத்தை அரசே ஊக்குவிக்கிறதா என்ற கேள்வியை நாங்க எழுப்புறோம். இஸ்லாமிய நம்பிக்கைக்கு ஒருவர் வருவார்னா ஏக இறை கொள்கை பிடிச்சிருக்கு, வணக்க வழிபாடு முறை பிடித்திருக்கிறது, இங்க சாதி இல்ல, எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூக நீதி இருக்கிறது என்று ஒருவர் இஸ்லாத்தை தழுவினால் அதை வரவேற்கலாம். ஒரு அரசு மத மாற்றத்திற்கு தூண்டும் விதமாக இங்கே 3.5% இடஒதுக்கீடு கிடைக்கும், அதனால இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வரலான்ற அடிப்படையில் 2024 போட்டு இருக்கிற அந்த அரசனுடைய ஜீவோவை இன்றைக்கு நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. ஆனா இந்த உண்மை தெரியாம இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் பறித்து விட்டது, மத்திய பாஜக அரசு பறிக்க தூண்டுகிறது என்று தவறான முறையில் நினைக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு என்று மதத்தின் அடிப்படையில ஒரு காலத்திலும் இடஒதுக்கீடு தர முடியாது. அது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு சலுகை வழங்கப்படல. பிசி அப்படின்னு சொன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையில இஸ்லாமியர்களுக்கு எல்லா இடஒதுக்கீடும் கிடைக்கும். அது எந்த அடிப்படையில? குறிப்பா ஒரு அரசு, குறிப்பா தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்யணும்னா, அவருடைய கல்வியில பொருளாதாரத்தில் முன்னேற்பாடு செய்யணும்னா, அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சரியான திட்டங்களை, பொருளாதார திட்டங்களை, அரசு கொடுக்கக்கூடிய லோன் போன்ற விஷயங்கள்ல முன்னுரிமை கொடுத்தால் அது பயனுள்ளதாக இருக்குமே தவிர, அரசியலமைப்புக்கு எதிராக இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக வெளிப்படையாக மத மாற்றத்திற்கு ஊக்குவிக்கும் விதமாக யார் வேண்டுமானாலும் இஸ்லாமிய மதத்தை தழுவின 3.5% இடஒதுக்கீடு கொடுப்போம் என்பது இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பானது. நீதியரசர்கள் சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இந்த இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை தவறாக இங்கு வழி நடத்துகிறார்கள். தேவையற்ற முறையில மத்திய அரசுக்கு எதிராக, நீதிமன்றங்களுக்கு எதிராக, நீதியரசர்களுக்கு எதிராக பேச வைக்கிறார்கள். இது தேவையற்ற வன்முறையை ஏற்படுத்தும். இஸ்லாமியர்களுக்கு புரிதல் இல்லையோ என்று வெகுஜன இந்து மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். அதனால இந்த மாதிரியான போராட்டங்களில் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக கடந்த காலத்துல போராடியவர்கள்ல இன்றைக்கு குறிப்பா முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து தாவேக ஆட்சியில் இருக்கிற சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் சொல்றாரு, 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு பத்தல. ஏன்னா இந்த இஸ்லாமிய சமூகம் 7-8% தமிழகத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த 3.5% உயர்த்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்கிட்ட கோரிக்கை வைப்போம்னு சொல்றாரு. இது முன்னுக்கு பின் முரண்பாடா இல்லையா? 3.5 இருக்கிற இஸ்லாமியர்களுக்கே பத்தல அப்படின்னா, புதுசா இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்காக மதம் மாறி ஒருவர் வருவார்னா, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள்னா அவங்களுக்கு எப்படி பத்தும்? இருக்கிறவங்களுக்கே பத்தல. அப்ப இருக்கிறவர்களுக்கே பத்தலன்னு எக்ஸ்ட்ரா வேணும்னு கோரிக்கை வைக்கிறார். அது சட்டப்படி தப்பு. ஆனா அவர் கோரிக்கை வைக்கிறாருன்னா, இப்ப மதமாற்றத்தை எப்படி இவங்க ஆதரிக்கிறாங்க? மதம் மாறி ஒருத்தர் இஸ்லாத்திற்கு வருவார்னா இங்க பரம்பரையா இருக்கிற முஸ்லிம்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்காது, அதனுடைய பயன் கிடைக்காது. அப்போ வாக்கு வங்கிக்காக முஸ்லிம்களை திசை திருப்பும் விதமா ஒரு பக்கம் 3.5% அதிகமாக்கணும்ன்ற ஒரு ஏமாற்று வேலை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் 3.5% சாதியின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு சாதியின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம். இப்ப குறிப்பிட்ட 7 பிரிவுல தான் இடஒதுக்கீடு கிடைக்கும்னா மற்றவர்கள் உயர்ந்தவர்களா? அப்ப உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லைன்னு இன்றைக்கு இஸ்லாமிய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வெளியில பிரச்சாரம் செய்யும் பொழுது ஏன் இரட்டை வேடம் போட்டு நீதியரசர்கள் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கிறோம். 3.5% முஸ்லிம்களுக்கான தனி உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடை உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். எல்லோருக்கும் சமூக நீதியை உருவாக்க வேண்டும். இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக தாவேக அரசு தவறான முறையில் செல்லக்கூடாது என்பதை ஊடகத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலும் தெளிவாக இது சம்பந்தமாக நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போவோம், இல்ல கூடுதல் நபர்களை கொண்ட பெஞ்சில நாங்க விசாரிக்கிறதுக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும்னா அவருக்கு இஸ்லாமிய புரிதல் இல்லாம இருக்கலாம். ஆனா சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கிற ஷாஜகான் அவர்களுக்கு இஸ்லாமியர் தானே, அவருக்கு இஸ்லாமிய சட்டம் தெரியும்ல. ஒருவர் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு வந்துவிட்டால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கருப்பனா சிவப்பனா பார்க்க கூடாது, அவர் உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா பார்க்க கூடாது,
இஸ்லாத்தில் எல்லோரும் சகோதரர்கள் அப்படின்றதான் அந்த நம்பிக்கை. அதுக்கு தானங்க இந்து மதத்திலிருந்தே பல பேர் கடந்த காலத்துல வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அடக்குமுறையில் வந்தாலும் பல பேர் இஸ்லாத்தில் ஒரு சரியான சமத்துவம் இருக்கு, சகோதரத்துவம் இருக்குன்னு வராங்க. அதுதான் இஸ்லாமிய சிறப்பு என்று பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இந்த 3.5% இடஒதுக்கீடு என்ன சொல்லுதுன்னா, பிறப்பின் அடிப்படையில் உங்களுக்கு தக்கானியா இருக்கணும், ராவுத்தரா இருக்கணும், லப்பையா இருக்கணும், அப்பதான் கிடைக்கணும். அப்ப சாதி, இந்துக்கள் இருக்கிற சாதி தான் இஸ்லாத்திலும் இருக்குன்னா சாதியின் அடிப்படையில் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திரு நிர்மல்குமார் அவர்களுக்கு சட்டம் தெரியாது, அதாவது இஸ்லாமியருடைய நம்பிக்கை தரப்பட்ட சட்டம் தெரியாது. அவரு வழக்கம் போல திமுக ஆட்சியில் எப்படி வாக்கு வங்கி அரசியல் பண்ணுகிறார்களோ அது மாதிரி இவர்கள் அப்பீலுக்கு போறாங்க. இவர்கள் அப்பீலுக்கு போனாலும் அது சட்டப்படி நிக்காது. முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்கு தாவேக அரசு முயல்கிறது என்பதை எங்களுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல தாவேக அரசு இப்ப மேல்முறையீடு போயிருக்காங்க. இந்த விவகாரத்தையும் நாங்க மேல்முறையீடு பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சில அமைப்புகள் இந்த விவகாரத்துல நீதிபதிகளுக்கு எதிராக பல கருத்துக்கள் சொல்றாங்க. அதை எப்படி சார் பார்த்துக்கலாம்? நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது என்றால் அந்த தீர்ப்பை விமர்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் கடந்த காலத்திலும் இருக்கிறது, நிகழ்காலத்திலும் இருக்கிறது. அதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கலங்க. ஆனால் நீதியரசர்கள் யார் தீர்ப்பு சொல்லுகிறார்களோ அவர் பிராமணர் என்று சொல்லுவது, அவருடைய பெயரை சுட்டி காட்டுவது, அவருடைய சமூகத்தை அசிங்கப்படுத்துவது, ஏதோ பிராமணர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்பது போன்று திட்டமிட்ட ஒரு மாயையை இந்த தமிழகத்தில் ஏற்படுத்துவது, பிராமண எதிர்ப்பு என்கிற ஒரு தீய அரசியலை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களையும் அந்த அரசியலில் உட்புகுத்துவது என்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை இஸ்லாமியர்கள் யாரும் தடுக்கல. தடுத்தது யாரு? வக்ஃபு வாரியம் என்கிற அமைப்பு தான் தடுக்கிறது. வக்ஃபு வாரியம் தடுப்பதற்கு உரிமை இருக்கா? கிடையாது. ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். வக்ஃபு வாரியம் என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது. அப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான ஒரு வாரியம் 2000 ஆண்டுகள் இந்துக்களுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை அழிப்பதற்கு முயல்கிறது என்றால் அதை திமுக ஆட்சி எப்படி தடுத்ததோ அதே வேளையை தாவேக ஆட்சி செய்கிறது என்றால் இந்துக்களுடைய புனிதமிக்க உணர்வுகளை அவர்கள் துண்டாடுகிறார்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. எங்களை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் யாரும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்கல. ஏன்னா தீபம் என்பது எல்லா மதங்களிலுமே போற்றக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டு முறைதான. தீபம் என்பது ஏதோ இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. கிறிஸ்துவர்களும் தீபத்தை மெழுகுவர்த்தி ஏற்றி தான் அவங்களுடைய கர்த்தருக்கு முன்னால வைத்து, மேரி மாதாவுக்கு முன்னால வைத்து வணங்குகிறார்கள். திருக்குரான் சொல்லுகிறது, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், இறைவன் என்பவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஜோதியாக இருக்கிறான்னு. அப்ப ஜோதி வடிவானவன் என்ற இந்த கோட்பாடு எல்லா மதங்களிலும் இருக்கும் பொழுது வேண்டுமென்று ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது, அங்க போனா வன்முறை வரும் என்று திட்டமிட்டு திமுக எப்படி முஸ்லீம் ஓட் பேங்குக்காக ஒரு அரசியல் செய்ததோ அதை இன்றைக்கு தாவேகாவும் அதனுடைய அமைச்சர் நிர்மல்குமாரும் செய்வாரனால் அது கண்டிக்கத்தக்கது. இந்துக்களுடைய புனிதமிக்க உரிமைகளை பாதுகாக்க உண்மையாக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து நாங்கள் கடந்த காலத்தில் போராடி இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் கடந்த காலத்துல திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற போராட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறோம், பலமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் மத நல்லிணக்கத்திற்காக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற போராடுவோம். தாவேக அரசு திமுகவுடைய பேஸ்ட் காப்பின்னு சொல்லக்கூடிய அது மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடாது. திமுகவுடைய பினாமியாக தாவேக அரசு செயல்படக்கூடாது. எல்லா மதத்திற்கான உரிமைகளை வழங்க வேண்டும். எப்படி இஸ்லாமியர்களை சாதிய ரீதியாக பிரித்து இழிவுபடுத்துவது தவறோ அதனால் உள்ஒதுக்கீட்டு 3.5% இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோமோ அதே போன்று பன்னெடுங்காலமாக திருப்பரங்குன்றத்தின் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை ஆங்கிலேயர் ஆட்சிகளில் தான் அதை அகற்றினார்கள். இப்போ நடக்கிறது ஆங்கிலேய ஆட்சி கிடையாது, இது ஜனநாயகத்தின் ஆட்சி. இந்துக்களுக்கு மீண்டும் அந்த உரிமையை வழங்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வரிடத்தில் கோரிக்கை. நாங்க மாவட்ட ஆட்சியரின் தரப்புல டிஆர்ஓ அவர்களிடத்துல கொடுத்திருக்கிறோம். தமிழக முதல்வரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 3.5% இடஒதுக்கீட்டை ஏன் ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களை விரிவாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி இல்லை என்றால் மக்கள் மன்றத்தில் சென்று தாவேக ஆட்சியும் திமுகவை போன்று முஸ்லிம்கள் வாக்கு வங்கிக்காக இஸ்லாத்திலும் சாதிய பிரிவுகள் இருக்கிறது, உயர்வு தாழ்வு இருக்கிறது என்பதை இவர்கள் ஒப்புக்கொண்டு இஸ்லாமியர்களை சீரழிப்பது அல்லது இஸ்லாமியர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக செயல்படுவது என்ற கோட்பாட்டை வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்கிறார்கள் என்று நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் கொண்டு போய் பிரச்சாரம் செய்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தாவேக அரசு இருக்கிறது என்பதை நிலைநாட்டுகிறோம். நன்றி.